செம்மண் திருட்டில் அதிகாரிகளுக்கு பங்கு இருப்பதாகவும் அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படுவதாக விவசாயி ஒருவர் பேசிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அதை முதலில் பார்க்கலாம். பத்து லோடு கொடுத்தா நான் தான் சொல்கிறேன்னே, ஒவ்வொருத்தராக கணக்கப்பிள்ளை தெரியாத எதுவும் கொண்டு போக முடியாது. ஆர்ஐ, தாசில்தார், போலீஸு, ஜிஏடி, இவன் போலீஸுக்காரன், இந்த குறுக்கா அவங்க வீட்டு எவ்வளோ வரணும்? அது எம்பிட்டு கொடுக்குறாங்களோ எனக்கு என்ன தெரியும். இப்போ சொன்னீங்கல்ல மாதம் எவ்வளோ தராங்க? இங்கே மாதம் வந்து மொத்தமாக 6 லட்ச ரூபா கட்டுறாங்க. இங்கே அதே ஒரு 10-20 டிப்பர்காரர் சேர்ந்து அவர் 6 லட்சம் கட்டுறாங்க. அந்த 6 லட்சம் கட்டினாலும் இந்த என்ன மெயின்ஸு ஆர்ஐன்னு ஒருத்தர் இருக்காங்களாம், அதுங்க வந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் வண்டி கொண்டுட்டு போயிடுவாங்க. மெயின்ஸ் ஆர்ஐன்னு தெரியுமா? கனிமவளத்தில் அதிகாரிங்க. அவங்க பிடிச்சிட்டா கொண்டுக்கிட்டே போயிடுவாங்க, வண்டியவே கொண்டுகிட்டு போயிடுவாங்க. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செம்மண் திருட்டு தொடர்பாக சேலம் செய்தியாளர் வினோத் எஸ்பி கௌதம் கோயலுடன் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. அதில் லஞ்சம் கொடுப்பதை நீங்கள் பார்த்தீர்களா என்றும், யாரோ ஒருவர் சொல்வதை வைத்து எப்படி போலீஸ் மீது குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றும் கேட்பது பதிவாகியுள்ளது. அதை தற்போது பார்க்கலாம். சார், குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார், நேற்று நைட்டு நம்ம எடப்பாடி லிமிட்ல 2-3 இடத்துல வந்து நம்ம காவல்துறையுடைய உதவியோட அந்த செம்மண் கடத்துறாங்க சார். அதில் டைரக்டா போலீஸே வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. நீங்க இப்போ பார்த்துருக்கீங்களா போலீஸுக்கு அங்கே இன்வால்வ் ஆகி? ஆமாங்க சார். கேள்விப்பட்டீங்களா, பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன் சார். நேற்று நைட்டு வந்து யார் யார் இருந்தாங்க? பூலாம்பட்டி எஸ்ஐ மலரவிழி அவர் அங்கே இருந்தாரா? ஆமாம் சார், ஸ்பாட்லேயே இருந்தாங்க. வண்டி நிறுத்தி தான் பணம் வாங்கிட்டு தான் போகிறாங்க அவங்க. இது வந்து 1 வீக்காக ஃபாலோ பண்ணுறோம் சார். நாங்கள் 1 வீக்காக ஃபாலோ பண்ணிருக்கோம். தாரமங்கலம், நங்கவள்ளி, இது நங்கவள்ளி சைடு தான் சார் அதிகமாக ஓடுது. ஏன்னா அந்த ரோட்டில் வந்து நைட் டைமில் நல்ல ஸ்பீடாக ஓட்டுறாங்க சார் டிப்பர் லாரிலாம். எனக்கு இது சாண்ட் மைனிங் பற்றி எனக்கு ஒன்றும் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே ஓகே. அவர் வந்து ஏடி மைன்ஸ் அண்ட் தஹசீல்தார் ரெவென்யூ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவர் தான் காம்பிடென்ட் அத்தாரிட்டி. போலீஸ்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ நீங்க சொன்னது பூலம்பட்டி எஸ்ஐ மலர்விழி, வேறு யார்? சார் நம்ம கொங்கனாபுரம் இன்ஸ்பெக்டர் சார். சார் நம்ம எஸ்பி எஸ்ஐ முதற்கொண்டு வாங்குறாங்க சார். எஸ்பி சிஐடி முதற்கொண்டு வாங்குறாங்க சார் எல்லாமே. எஸ்பி சிஐடி? ஆமாம் சார். அவங்க டோட்டலாக எல்லாருமே வந்து இப்போ நமக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம கன்வே பண்ணுறோம். கன்வே பண்ண வந்த இடத்துல வந்து இப்போ நாம் நைட்டு அன் டைம் நம்ம அங்கே நியூஸுக்காக போகிறோம். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறோம் சார், இந்த மாதிரி நடக்குது, நாங்கள் அங்கே போகிறோம். நீங்கள் நேற்று இன்ஃபார்ம் பண்ணல, நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் போட்டிருக்கீங்க. கண்காலி பத வரிக்கு போகணும் அப்படி போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன நியாயம் சார்? அதுக்கு நான் எப்படி தெரியும் எனக்கு வருது? உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அவங்க அந்த செம்மண் வெட்டுறீங்க சொல்கிறாங்க சார். அவங்க சொல்கிறாங்க சார். அவருக்கு ஒன்றுமே அப்போ எப்படி அவர் சொல்லுவான் சிஎம்க்கு நான் கொடுக்குறேன், அப்புறம் அது போடுவீங்களா சார்? அவங்க சொன்ன போட வேண்டியதான் சார் அதிகம். அவர் எப்படி ஒண்ணுமே சொல்றான்? சிசி இப்போ ஸ்டாண்ட் ஓட்டுறது ஆள் சொல்றான் உங்ககிட்ட, அவர் வந்து தப்பா பண்ணிட்டு இருக்கான். அவருடைய வேர்டு உண்மையா அவர் சொன்னது? சார் நாங்கள் 1 வீக்காக ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா அவ்வளோ வண்டி ஓடுது, நைட்டு பெட்ரோல் ரவுண்ட்ஸில் நிற்கிறாங்க, ஒரு வண்டி நிறுத்தி செக் பண்ணல. ஃபர்ஸ்ட் திங் வண்டி ஓடுறோம் சரியா? சாண்ட் மைனிங் இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்ல. இது என்னுடைய வேலை இல்ல சாண்ட் மைனிங். எனக்கு நிறைய போலீஸுக்கு நிறைய வேலை இருக்கு. கிரைம் டிடெக்ட் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும், கோர்ட்ல ஒர்க் பார்க்கணும். இது சாண்ட் மைனிங் நம்மளுடைய வேலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் எல்லா போலீஸ் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யாரை வந்து போய் சாண்ட் மைனிங் பற்றி பேசக்கூடாது, அந்த ஆள் கிட்ட பேசவே கூடாது. இது சாண்ட் மைனிங் ஓடணும். இப்போ சாண்ட் மைனிங் பார்க்கணுமா எலெக்ஷன் பார்க்கணும்? சார் இப்போ சாண்ட் மைனிங் ஓட்டுறாங்க, ஹை ஸ்பீட்ல வந்து அவன் டிப்பர் லாரி கொண்டு போறான், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ யார் சார் பொறுப்பு எடுத்துக்கிறது அதுக்கு? எப்போ சார் அதாவது செம்மண் குவாரியிலேருந்து ஹை ஸ்பீட்ல வண்டி ஓட்டிட்டு போறாங்க, ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அப்போ யார் சார் பொறுப்பு அதுக்கு? இப்போ நாளைக்கு அந்த லாரியில சாண்ட் இல்ல, அப்போ ஓடுறாங்க, அப்போ ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இல்லையா? இது என்ன ஒரு லாஜிக் இருக்கா நீங்க சொல்றது? சார் மிட்நைட்ல ஓட்டுறாங்க சார். மிட்நைட்ல அந்த லாரியில ஸ்டாண்ட் இருக்கலாம், ஸ்டாண்ட் இல்லைன்னா ஏதாவது வேறு பொருள் இருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆகிக்கலாம் இல்லையா? அப்போ ஸ்டாண்ட் மட்டும் தான் கேஸ், ஸ்டாண்ட் மட்டும் தான் காரணமா ஆக்சிடென்ட்க்கு? ஸ்டாண்ட் மட்டும் காரணம் இல்லைங்க சார், இல்லீகல் மைனிங் சார் அது. ஸோ இல்லீகல் மைனிங் அகைன் இல்லீகல் மைனிங் வந்து நான் சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். ஏடி மைன்ஸ், ரெவென்யூ, ஆர்ஐ, தஹசீல்தார் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் நான் எஃப்ஐஆர் போடுவோம்.
சார் மணல் கொள்ளை தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியானது தொடர்ந்து கொள்ளை தொடர்பாக அம்பலப்படுத்தி வரும் நிலையில் தற்போது சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் செம்மண் திருட்டு நடைபெறுவதையும் அது தொடர்பாக ஒருவர் அளித்த பேட்டியும் மாவட்ட எஸ்பி அளித்த மலுப்பல் பதிலையும் தற்போது கேட்டும் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்துள்ள பக்கநாடு, ஆலையூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களிலிருந்து செம்மண்களை வெட்டி இரவோடு இரவாக கொள்ளையடித்து விற்பனை செய்வது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அம்பலப்படுத்தினது. இந்த நிலையில் இந்த செய்தி வெளியிட்ட போது யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு விவசாயி கூறிய வீடியோவும் வெளியிடப்பட்டது. இது மட்டுமல்லாமல் அங்கிருந்த கனிம கொள்ளை கும்பலானது இந்த அதிகாரிகளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறார்கள் என்பதும் அவர்கள் பேசிய ஆடியோவாகவும் வெளியானது. தற்போது இந்த ஆடியோ அனைத்தும் பொய் என்பது போல தற்போது சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த பத்திரிகை செய்தியில் கடந்த ஒரு ஆண்டில், அதாவது 2025 ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை 79 வாகனங்கள் பறிமுதல் செய்திருப்பதாகவும் 81 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், நேற்றைய தினம் எந்த இடத்திலும் கனிம வள கொள்ளை நடைபெறவில்லை என்பது போலவே அந்த பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அந்த மணல் கொள்ளையடிப்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை முதல் கனிம வளத்துறை அதிகாரிகள் வரை எவ்வளவு பணம் பெறுகிறார்கள் என்பது தொடர்பான வீடியோவும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தவறு செய்த காவல்துறையினர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கனிம வள கொள்ளை நடைபெறவில்லை என்பது போலவே தற்போது சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறார். தற்போது இதனால் அந்த காவல்துறை மீது இருக்க நம்பிக்கையும் இழக்க கூறியிருக்கிறது. ஏனென்றால் நேற்று ஒரு நாள் மட்டும் 60க்கும் மேற்பட்ட லாரிகளில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் செம்மண் கொள்ளையானது அரங்கேறி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செம்மண் எங்கு வெட்டி எடுக்கிறார்களோ அங்கேயே சென்று அந்த செம்மண் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது வரை அனைத்தும் வீடியோக்களும் நம்ம செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவை அனைத்தையுமே காவல்துறை தற்போது மறுப்பது போன்ற ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள்.